மத்திய கிழக்கில் பதற்ற நிலை மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணையை அணுகவோ அல்லது அதற்குள் நுழையவோ அமெரிக்க படைகள் முயற்சித்தால் அவற்றை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் ராணுவம் கடுமையாக எச்சரித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஹார்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள ஜாஸ்க் தீவு பகுதியில் ஈரானிய புரட்சிகர காவல் படையின் எச்சரிக்கையை புறக்கணித்து சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பார்ஸ் செய்தி நிறுவனம் உள்ளூர் தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கும் கப்பல்களை வழிநடத்துவதற்காக சுதந்திர திட்டம் என்ற திட்டத்தை திங்கட்கிழமை தொடங்குவதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த முயற்சிக்கு அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு 15,000 ராணுவ வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட தரை மற்றும் கடல் சார்ந்த விமானங்கள், போர்க்கப்பல்கள் மற்றும் ஆளில்லா வானூர்திகள் மூலம் ஆதரவு அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க கடற்படை கப்பல்கள் தாக்கப்படவில்லை என்று அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளார். ஈரான் துறைமுகங்களில் அமெரிக்க படைகள் கடற்படை முற்றுகையை செயற்படுத்தி வருவதுடன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்திற்கும் ஆதரவளித்து வருவதாக அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் எதுவும் தாக்கப்படவில்லை என்றும் அந்த மைய திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எச்சரிக்கைகளை மீறி ஜாக் தீவுகள் பகுதிக்கு அருகில் சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் முன்னதாக வெளியிட்டிருந்த தகவலை அமெரிக்காவின் அந்த அறிவிப்பு முரண்படுத்துகிறது. இந்திய மற்றும் சர்வதேச நாடுகளின் வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்துக்கு உதவும் வகையில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் பதற்ற நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணையை அணுகவோ அல்லது அதற்குள் நுழையவோ அமெரிக்க படைகள் முயற்சித்தால் அவற்றை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் ராணுவம் கடுமையாக எச்சரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள கப்பல்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு செல்லும் நோக்கில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எனப்படும் கடற்படை நடவடிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தரப்பின் தரவுகளின்படி குறித்த கடற்படை நடவடிக்கைகள் அடுத்த சில மணி நேரங்களில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போர் நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான 14 அம்சங்களை கொண்ட தமது சமீபத்திய முன்மொழிவுக்கு வாஷிங்டனில் இருந்து கிடைத்த பதிலை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக தெஹ்ரான் முன்வைத்த இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள முடியாதது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போது அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மற்றும் பிற இடங்களை குறிவைத்து ஈரான் 500 ஏவுகணைகள், 2000 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இவற்றில் பெரும்பான்மையானவை நடுவானில் இடைமறித்து அளிக்கப்பட்டன. சில ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அமீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தின. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இஸ்ரேல் ஏற்கனவே அயர்ன் டோம் என்ற வான் பாதுகாப்பு ஆயுதங்களையும் அவற்றை செயற்படுத்த இராணுவத்தினரையும் இஸ்ரேல் அனுப்பியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் ட்ரோன் தாக்குதலை சமாளிக்க இஸ்ரேல் புதிதாக உருவாக்கிய அயர்பீம் என்ற ஆயுதத்தை அமீரகத்துக்கு அனுப்பியுள்ளது. இதிலுள்ள லேசர் கேட்கைகள் ஈரான் ட்ரோன்களை நடுவானிலேயே சாம்பலாக்கிவிடும். இது தவிர ஸ்பெக்ட்ரா என்ற கண்காணிப்பு கருவியையும் அமீரகத்துக்கு இஸ்ரேல் வழங்கியுள்ளது. இது ஈரானின் ட்ரோன்களை 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் வரும்போதே எச்சரித்துவிடும். இதன் மூலம் அயர்பீம் ஆயுதங்களை பயன்படுத்தி ட்ரோன்களை அழித்து விடலாம் என தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் முன்மொழிந்த 14 அம்ச கோரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்துள்ளார். இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வாய்ப்பில்லை என்று அவர் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த 47 ஆண்டுகளாக ஈரான் உலகிற்கு ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கு பெரிய விலை கொடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அவர் எச்சரித்துள்ளார். முன்னதாக அமெரிக்கா முன்மொழிந்த 9 அம்ச திட்டத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலேயே இந்த 14 அம்ச திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து அமெரிக்க படைகளை விலக்கிக் கொள்ளுதல், கடற்படை முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகளை நீக்குதல், முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல் மற்றும் இழப்பீடு வழங்குதல், லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் மோதல்கள் நிறுத்துதல், ஹார்முஸ் நீரிணைக்கு புதிய நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குதல், அத்துடன் அமெரிக்கா முன்மொழிந்த 2 மாத போர் நிறுத்தத்திற்கு பதிலாக 30 நாட்களுக்குள் அனைத்து பிரச்சினைகளுக்குமான தீர்வு காண வேண்டும் என்று இந்த முன்மொழிவில் ஈரான் வலியுறுத்தியிருந்தது.
ஈரான் முன்மொழிந்துள்ள அமைதிக்கான நிபந்தனைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக ஈரான் இராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். ஈரான் ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவின் மூத்த அதிகாரியான முகமது ஜாபர் அசாதி இதுகுறித்து கூறும்போது, அமெரிக்கா தனது வாக்குறுதிகளையோ அல்லது ஒப்பந்தங்களையோ ஒருபோதும் கடைபிடித்ததில்லை என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் அமலில் இருக்கும் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. மீண்டும் மோதல் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து இந்த மோதல் தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் சமர்ப்பித்த புதிய நிபந்தனைகளில் ஹார்மோஸ் ஜலசந்தியில் இயல்பு நிலைமையை திரும்ப கொண்டு வருவது மற்றும் ஈரான் கப்பல்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பதிலாக ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுக்களை பிந்தைய நிலைக்கு தள்ளி வைக்க ஈரான் முன்வந்தது. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பாரசீக வளைகுடா பகுதியில் ஈரானை தவிர மற்ற நாடுகளின் கப்பல்கள் போக்குவரத்தை ஈரான் தடுத்து நிறுத்தியது. ஈரான் மீது மீண்டும் இராணுவ நடவடிக்கையை தொடங்குவார்களா என்று கேட்ட கேள்விக்கு அவ்வாறு செய்ய தாம் விரும்பவில்லை என ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். 2 தரப்புக்கும் இடையிலான பேச்சில் முன்னேற்றம் உள்ளது. இருந்தாலும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் முன்மொழிந்துள்ள நிபந்தனைகளை ஏற்படவில்லை. அது எனக்கு திருப்திகரமாக இல்லை. அவர்களின் அரசு தலைமை ஒருங்கிணையாமல் உள்ளது என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகள் தீவிரமாக அழுத்தம் கொடுத்து வருகின்றது என ஹமாத் பின் ஹலீபா பல்கலைக்கழகத்தின் பொதுக் கொள்கை துறைமுக மூத்த பேராசிரியர் சுல்தான் பரகத் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாகிஸ்தான் குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகிறது. அதுடன் சீனாவும் திரைக்கு பின்னால் அமைதியாக செயற்பட்டு தனது செல்வாக்கை செலுத்தி வருவதாக பேராசிரியர் சுல்தான் பரகத் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்தில் குறிப்பிட்டார். போரினால் மிகவும் பாதிக்கப்பட்ட மற்றும் இயல்பு நிலைமைக்கு திரும்புவதை ஓரளவு சுவைத்த வளைகுடா நாடுகள் மற்றும் அண்டை நாடுகள் போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்கா மீது அதிக அழுத்தம் கொடுத்து வருகின்றன. ஈரான் தனது கோரிக்கைகளை மாற்றியமைத்துள்ளது. தற்போது தடைகள் மற்றும் இழப்பீடுகள் பற்றிய பேச்சை தவிர்த்துவிட்டு ஹார்மஸ் நீரிணையை முக்கிய பிரச்சனையாக முன்வைக்க முயற்சித்து வருகிறது. இரு நாடுகளும் பெரிய நடவடிக்கைகளை எடுக்க தயாராகும் வரை தற்போதுள்ள நிலைமையாவது தக்க வைத்துக் கொள்ளவே உலக நாடுகள் முயன்று வருகின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.